இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் அந்த பட்டியலின சமூகத்தினுடைய பட்டியல இவங்களை சேர்த்திருக்காங்க. அதுல இருந்து நீங்க வெளியேற்றம் செய்யணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துனீங்க. அது விரிவா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தேவேந்திர சமூக மக்கள் ஒரு சுயமரியாதை உணர்வு மிக்கவர்கள். இந்த தேவேந்திர சமூகம் தமிழகம் முழுக்க அடர்த்தியாக வாழுகின்ற ஒரு சமூகம். தேசபக்தியும் தெய்வ பக்தியும் கொண்ட ஒரு சமூகம். இந்த சமூகத்துக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா திருக்கோயில்களிலும் மரியாதை உண்டு. இந்த சமூகம் அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்த இடஒதுக்கீடு, பட்டியல் சாதியினர், ஷெட்யூல் காஸ்ட், அந்த பட்டியலில் இந்த சமூகத்தை சேர்த்துட்டாங்க. அப்ப இருந்தே இந்த மக்கள் எங்களை இந்த பட்டியலில் வைக்காதீங்க, சலுகைகள் வரும், எதனால அந்த சலுகையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த 60-70 வருஷமா இந்த சலுகைகள்லாம் நடைமுறையில் இருந்தது. இதனால எங்க சமூக மக்கள் ஒன்றும் பெரிய முன்னேற்றம் அடையல. தரவுகளோட கொடுக்குறாங்க. இந்த ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு பட்டியல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை உண்மையான சமூக நீதியை கொண்டு வரவில்லை, எங்களை அந்த பட்டியலிருந்து வெளியேற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கை தேவேந்திர சமூக மக்களால கடந்த பல ஆண்டுகளாக முன்னிறுத்தப்படுது. புரியுதுங்களா? அவங்க அந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், நம்முடைய அன்பு சகோதரர் ஐயா திரு ஜான் பாண்டியன் அவர்கள், அப்போ நம்ம பசுபதி பாண்டியன் ஐயா அவர்கள், இப்படி இந்த தேவேந்திர சமூகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களுமே இதை ஒரு பெரிய முன்னெடுப்பா செஞ்சாங்க. திமுக காரங்களும் இன்னும் பல சக்திகளும் அவங்க கிட்ட போய் நீங்க இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டாம், நீங்க எஸ்சி பட்டியலே இருங்க, கொள்கை அளவில் அவங்க ஒத்துக்கல. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் எங்களை எஸ்சி பட்டியல சேருங்கன்னு கோரிக்கை வைக்கிற இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? ஜாதி சங்க மாநாடு போடுவாங்க, எங்களை எஸ்சி பட்டியல சேர்த்துங்கம்பாங்க. ஆனா எஸ்சி பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றுங்கன்னு ஒரு போராடக்கூடிய ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. இதுக்கு நான் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்வு கிடைச்சது. எப்படின்னா, கொள்கை அளவுல பாரதிய ஜனதா கட்சி இதை ஒத்துக்கொண்டது. நம்முடைய தேவேந்திர குல சமூக தலைவர்கள் அனைவருமே சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்தார்கள், பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார்கள். அவங்க ஒரு நாளைக்கு இவங்களோடய சேர்ந்து கலந்துரையாடினார்கள். அதன் பிறகு மோடி அவர்கள் இங்கே பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன், நாங்கள் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு தமிழக அரசிலிருந்து பரிந்துரை வர வேண்டும். இப்ப அங்க நிக்குது. ஆகவே இப்போ இந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால தேவேந்திர குல அமைப்புகள், தமிழர் எழுச்சி, இந்த கோரிக்கையை நீங்க மாநில அரசு கிட்ட தான் வைக்கிறீங்க. இப்ப மாநில அரசு மத்திய அரசு ரெண்டுமே வைக்கிறோம். என்னங்க, இதுல கொள்கை ரீதியா ஒத்துக்கிட்டது பிஜேபி, அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் கொள்கை ரீதியா திராவிட கட்சிகள் ஒத்துக்கல. கொள்கை ரீதியா ஒத்துக்காம செயல்படுத்துறதுக்கும் பரிந்துரை பண்ணாம இருக்கிறாங்க. அந்த நடவடிக்கையை வேகப்படுத்தணும். நீங்க தேவேந்திர குல மக்கள், அந்த மக்கள் ஒட்டுமொத்தமா வைக்கிற ஒரே கோரிக்கை பட்டியல் வெளியேற்று. இந்த கோரிக்கைக்கு இந்து மக்கள் கட்சி எப்பொழுதுமே ஆதரவு, துணை நிற்போம், தொடர்ந்து அவர்களோடு களத்திலே இருப்போம். தங்களை இந்திரனோடு அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த சமூகம் அந்த சாதி பட்டியல், எஸ்சி பட்டியலிலே இருந்து வெளியேற வேண்டும் என்று துடிக்கின்ற இந்த சமூகத்திற்கு இந்து மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை கொடுக்கும். தொடர்ந்து அவர்களோடு தோல்வி. மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.